ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விஜய்.com. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் இருந்தார். அவர் திடீர்னு ஒரு மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டார். அதனால ஒரு புது பிஏக்கு செலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூவில் பல இடத்துல இருந்து பல பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஃபைனல் லெவலுக்கு ஒரே ஒரு பையன்தான் செலக்ட் ஆகிறான். இப்போ இவன் அந்த சிஇஓட 1-to-1 மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணி அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும். அந்த இன்டர்வியூவில் அந்த சிஇஓ இந்த பையன்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறார். இன்னும் 10 வருஷம் கழித்து நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறார். அதுக்கு இந்த பையன் பதில் சொல்கிறான், நீங்கள் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து ஒரு பாதி லெவலுக்காவது நான் வந்திருக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ அவர் அந்த பையன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறார், என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறார். அந்த பையன் அவரை பற்றி விக்கிபீடியாவில் படித்ததையும் கம்பெனி வெப்சைட்டில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது வச்சும் அவர்கிட்ட சொல்கிறான். அவர் புன்சிரியோட சிரிச்சுக்கிட்டே, சரி வா, உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பையனை அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். அங்கே போய் பார்த்தா அந்த வீடு பார்த்ததுமே அந்த பையன் மலைச்சு போய் நிற்கான். அவ்வளவு பிரம்மாண்டமான வீடு. கண் இமைக்க கூட மறக்கிற அளவுக்கு காட்சிகள் அனைத்தும் அவனை ஒரு பிரமிக்க வச்சுட்டு, அவ்வளோ தூரம் அந்த ஓரொரு பொருட்களும் தங்கத்தாலும் வைரத்தாலும் ஆன ஓரொரு பொருட்களை பார்த்து அப்படியே அவன் பிரமிச்சு போய் நிற்கான். இந்த சமயம் அந்த சிஇஓ அவன்கிட்ட என்னோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். என்னோட ரூமு மாடியில் இருக்குது, இந்த படிக்கட்டு வழி மேலே ஏறி போகலாம்னு சொல்கிறார். ஒரு ஸ்டெப்பும் ஏற ஏற அவன் கண்களே அவனாலேயே நம்ப முடியல. அந்த ஸ்டேர்கேஸ் வரைக்கும் தங்கத்தாலேயும் வைர கற்களாலேயும் பதிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒன்றாக பார்த்து அவன் அதிசயித்து மேலே ரூம் பக்கம் வந்தாச்சு. அப்போ அவர் அவனை பார்த்து கேட்குறார், உனக்கு என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் போல இருக்கா அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த பையனும், ஆமாம், எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், என்ன கேளுன்னு சொல்கிறார். அப்போ அந்த பையன் கேட்குறான், நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் சம்பாதிச்சிங்க? இவ்வளோ தூரம் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ திறமையாக பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறான். இதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே அவங்கிட்ட சொல்கிறார், இந்த கேள்வி என்கிட்ட நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு பதில் நீ ஏறி வந்த அந்த படிக்கட்டை நீ கொஞ்சம் குனிஞ்சு ஒரு தடவை கவனமாக பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த பையன் அவசரமாக ஓடி போய் அந்த படிக்கட்டை பார்க்குறான். அந்த படிக்கட்டில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு. அவரோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களையும் கடந்து வந்த பாதைகளையும் சேர்த்து அவர் எழுதி வச்சிருக்கார். இப்படித்தான் நாமும் யாராவது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்கன்னா அவரோட வீடும் காரும் பங்களாவும் சொத்தும் தான் பார்க்குறோமே தவிர அவங்க கடந்து வந்த அந்த கடினமான பாதைகளையும் கடந்து வந்த படிக்கட்டுகளையும் நம்ம பார்க்குறதே இல்லை. இனிமேலாவது அட்லீஸ்ட் அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இனி இன்னொரு நாளில் நல்ல ஒரு வேறு கண்டென்ட்டோட நம்ம மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.